வினாக்கள் 6 வகைப்படும், விடைகள் 8 வகைப்படும் என்று உங்களுக்கு தெரியும். இதில் சுட்டு விடை அப்படின்னா என்னென்னா, எப்படி போக வேண்டும் என்று வினா கேட்டோம்னா, இதோ இப்படி அப்படின்னு சுட்டுவது தான் சுட்டு விடை. மறைவிடை அப்படின்னா எதிர்மறையாக பேசுகிறது. இதை செய்வாயா அப்படின்னா செய்ய மாட்டேன், செய்யேன் அப்படின்னு விடை சொல்கிறது. நேர் விடைன்னா இதை செய்வாயா அப்படின்னா செய்வேன் அப்படி சொல்வது நேர் விடை. ஏவல் விடைன்னா திரும்பவும் கேள்வி கேட்குறது. இதை நீ பார்ப்பாயா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால் நீயே பார் அப்படின்னு சொன்னால் கட்டளையிட்டால் அது ஏவல் விடைன்னு பேர். வினாதல் விடைன்னா திருப்ப கேள்வி கேட்குறது இவனையே. இதை படிப்பாயா அப்படின்னா ஏன் படிக்காமல் இருப்பேனா, நான் இதை படிக்காமல் இருப்பேனா என்று திரும்பவும் கேள்வி கேட்குறது. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா பள்ளி உண்டா அப்படின்னா நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி பள்ளி இருக்கும், அதாவது இதுதான் உற்றதை அங்கே இருக்கிறதே சொல்கிறது. நீ பள்ளிக்கு போகலையா அப்படின்னா உடம்பு சரிப்படலை அப்படின்னு சொல்கிறது. உருவது கூறல் விடை அப்படின்னா நடந்தால் போகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது நடக்க இருக்கிறது சொல்கிறது தான் உருவதை கூறல் விடைன்னு பேர். இனமொழி கூறல் விடைன்னா இப்போ ஒரு கடையில் போய் சர்க்கரை உள்ளதா அப்படின்னு கேட்டோம்னா அவர் அது இல்லைன்னு சொல்லாமல் பருப்பு உள்ளதுன்னு சொன்னால் அதுக்கு இனமான வேறு ஒரு வார்த்தையை, இனமான மொழியை சொல்கிறது தான் இனமொழி விடைன்னு பேர். பருப்பு உள்ளதுன்னு சொல்கிறது. இவ்வாறு விடைகள் 8 வகைப்படும், வினாக்கள் 6 வகைப்படும். இந்த 8 வகை வினாக்களில் ஏதாவது ஒன்றை கட்டாயமாக உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. எனவே சுட்டு விடை, மறைவிடைனா எதிர்மறை விடை, நேரு விடை, ஏவல் விடை, வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது குரல் விடை, இனமொழி குரல் விடை என்று நீங்கள் இந்த 8 வகையான விடைகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.